இந்த வாரத்திற்கான விடுதலை ஆசுவாத ஜெபம். தவறாமல் 7 நாளும் இந்த ஜெபம் செய்து விடுதலை ஆசுவாதம் பெற்றுக்கொள்ள உங்களை விட்டுக் கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசுவமாக மாற பண்ணினார் என்று உபாகமம் 23:5 எழுதியிருக்க காண்கிறோம். இந்த நாளை காண செய்து தூங்க செய்ததற்காய் தேவாய் தேவனை உமக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் செலுத்தி பணிந்து கொள்கிறோம். இந்த வசனத்தின்படி எங்களுக்கு எதிராக எழும்பும் எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், கிரியைகள், சாபத்தீடான எல்லா காரியங்கள், சாப வார்த்தைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி செயலற்று போகும்படியாய் அழித்தொழித்து எங்களை அபிஷேகித்து விடுவித்து பாதுகாத்து எல்லாம் ஆசுவமாக மாற பண்ணுவதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை, அன்பு, சமாதானம், சந்தோஷம் நாங்கள் நிறைவாய் காண தயவை பொழிந்து வழி நடத்தும். இந்த புதிய நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் எந்த விதத்திலும் சித்தம் மட்டுமே செய்து சாட்சியாய் வாழ்ந்து திருநாமத்தை மேன்மைப்படுத்த உமக்குள் எங்களை என்றும் சிறப்படுத்தி நிலைப்படுத்தியறலும். ஒரு நாளும் எங்கள் ஆத்மா தள்ளுண்டு போதபடி எங்கள் பிதாவாகி தேவனை கிருபையாய் காத்து கொண்டே ஆக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துராஜின் ஈடு இணைத்த வல்லமையுள்ள நாமத்தினால் மன்றாடுகிறோம். அளவற்ற அன்புக்காக, நன்மைகளுக்காக, பாதுகாப்புக்காக, தயவுக்காக, கிருபைக்காக கோடான கோடி நன்றி ஸ்தோத்திர பலி செலுத்தி மகிழ்கிறோம், பணிகிறோம். ஆம், ஆமேன், ஹல்லேலூயா, ஓசானா, ஷாலோம்.